பாட்டி நோக்கு
வணக்கம்மா, வணக்கம் 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 வணக்கம். அமிர்த சபையோருக்கு வணக்கம். கோடான கோடி வணக்கம். அது அமிர்த தாய்த்தவர்களுக்கு வணக்கம். நல்லது. அது அமிர்தக்காரே. மண்டவரையே. ஆமா. ஐயா இருப்பனாரே. மதுரவர சாமிக்கு வணக்கம். வணக்கம். ஜலதார விழுகி நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் தன் குலமென்றே ஒப்புக்கொள்ளும் குறைகடல் வெறுப்பதுண்டு. புலவர்தம் சபையில் கூடி இந்த பொன்கவியை அழைச் சார்ந்தால் நலமென்றே ஒப்புக்கொள்ளும். நவீனரால் பெரியோர் குற்றமே. சப்த மேகம் ஒன்றாக சேர்ந்து அது இமயத்திலே மழையாக போய்து ஆழி என்று சொல்லும்படியான சமுத்திர போது போகக்கூடிய வழியில அசுத்தமான நீர்லாம் போது. ஆமா, அப்படி கடல்ல இருந்து பாரு. ஆமா, அது பரிசுத்தமான நீர். கடல்ல இருக்குது பரிசுத்தமான நீர். இந்த அழுக்கு நீர் வருது. ஆமா, அப்படி அது ஒதுக்குறீங்க கிடையாது. ஏன் ஒதுக்குறீங்க? ஏன் நம்ம இனத்தால் வரார் ஜாதி வந்து விட்டது, பாஷபந்தம் வந்து விட்டது. அப்படி வாய் என்று வணங்கி கொடுக்கவா கடல்ல இருக்கிற நீராகப்பட்டது. இந்த தானால பொன்னால சொல்றாங்களே, அதான் ரெண்டு கையா வாங்க வாங்கன்னு சேர்த்து வாங்க வாங்க. அத்தகைய பான்மையை போல நாடகத்தாரி பிள்ளைகள் எல்லாம் எந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தங்கள் கிராமத்திற்கு வந்த பாடி வீட்டிலே குழந்தைகள் ஒரு தவறு செய்து விட்டால் எந்த விதமாக பொறுத்து ரட்சிக்கின்றீரோ அத்தகைய பான்மையை போல எங்கள் நாடகத்திற்கு நல்லாக்கம் கொடுத்து வெளியேற வரிவந்தம் கலையை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, கொஞ்சம் கடை வெட்டுற மாதிரியே முதல்ல வெட்டிக்கணும். அன்னைக்கு நீ சன்னியாசலம் கடை வெட்ட போதே தெரியும்டா உன் கதை. ஓ,
இவனை விட்டாங்களா காட்டி சனியசனி கடை வெட்ட சொல்லி எத்தான வெட்டுறாங்க மின்சாப்பிக்கு நேர்ல வெட்டுறானா ஆளுலாம் கை வர மாதிரி இது மானிட்டு பையன் எடுத்துட்டு போன பையன் இல்ல ஊராளு கேட்டு பார்த்தா ஆட்டுக்கார கேட்டு பார்த்தா யாரும் வெட்டுவாங்களா அது ரைட்டு வெட்ட மாட்டாங்க ரைட்டு எப்படியும் வெட்டம் தலை தூக்கி போடுவான் அப்படி வெட்டத்தான் முன்சாப்பா வெட்டனுக்கு தானே தலை சேரும் அப்படின்னு 2 தப்பி விட்டு வெட்டுற நீ அடி சாமி கொண்டாரு அது பார்த்தா இன்னொரு சப்பி குடிக்கலான்னு பார்த்தான் ஒண்ணு வெட்டு வீல அதனால சரி அது விட மாட்டோம் சரி வந்திருக்காங்களே ஆமா மாதா பிதா குருதேவம் அவருடைய பொற்பாதங்களுக்கும் நல்லது நமக்கு நாடு தேடி நாம அன்பு உள்ளங்களுக்கும் நல்லது நமக்கு உண்வதற்கு உணவும் உணவும் உணவதற்கு இடம் கொடுத்த ஒன்று பெற்ற ரெண்டு பெற்றோர் கருணையிட்டோர் தாய்க்கு சிகாமணி பாதாளங்களுக்கும் இன்னும் ஆமா இத குழந்தையமா இருக்கக்கூடிய சுவாமி என்று சொல்லக்கூடிய மதுரை ஐயர் சுவாமியில எத்தனை சாமி இருக்கு ஆமா எத்தனை கடவுள் இருக்கு சரி எத்தனை தெய்வங்கள் இருக்கு நல்லது பார்த்தாயா மதுரைக்கு எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமா ஆமா எவ்வளவு தேர்ச்சிவா எவ்வளவு லைட் அரேஞ்ச் பண்ணி எவ்வளவு பாத்தியா ஒரு ஆள் 30,000 பேர் சாப்பிட போறாரு உண்மைதான் கேட்டா இந்த ஐயருடைய பெருமை சொல்லணும்னா விடுற வரைக்கும் சொன்னாலும் ஐயருடைய பெருமை சொல்ல தகாது சரியப்பா ஏம்மா ஐயா ஐயா இனிமே கொஞ்சம் இது போல விட்டா சரி வராது ஐயா பெருமை சொல்ல தக முடியாது இந்த சபை இதுல பாதியா பிரிக்கணும் ஆமா பாரு இன்னாண்ட பக்கம் இருக்கணும் ஆளு ஐயோ வாஜாரா ஏன் இந்த இடத்துல பேர் தலையாக்குது பெருமிழா இருக்கிறாங்களா பெரியவங்க வயசுல பெரியவங்க இருக்கிறாங்க இந்த பக்கம் வயசுல சின்னவங்க இருக்கிறாங்க சரி அந்த பக்கம் தான் நீ வச்சுக்கிட்டா ஐயோ சாமி இந்த பக்கம் வச்சுக்க அந்த வச்சுக்கிறேன் என்ன பங்கு போறதுக்குள்ளே இப்ப காட்டுறாங்க சரி இதெல்லாம் பெரியவங்க கழிச்சு கம்னு இருக்கும் ஆமா இது இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேளு ஏன் பாதியா பிடிச்சுன்னு தெரியுமா இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு ஆமா இந்த வார்டுக்கு நீதான நம்பரு இந்த வார்டுக்கு நானா நம்பரு யாராவது பேசணும்னா அவங்கள போய் நான் என்னன்னு கேட்க மாட்டேன் கேட்க முடியாது ஆமா அந்த சாட்சி எடுத்து 16 அடி அடிப்போம் கொஞ்சம் ஐயோ எப்போ யாராவது பேசலாம்னா அவங்கள போய் கேட்க மாட்டேன் அவங்க ஊரு அவங்க பேசுவாங்க அவங்க ஊரு அவங்க பாய் அவங்க இடம் அவங்க பேசுவாங்க அவங்கள போய் நான் என்னன்னு கேட்க மாட்டேன் முடியாது 16 அடி ஒரே ஒரு அடி அடிச்சு காட்டுறேன் எப்படி ஐயா நீங்களா ஆட்ட என்ன ஊருங்க இது இங்க அடி எப்படி இருக்கு ஒண்ணு பாத்து போய் ஐயோ அப்பா ஒரே ஒரு அடி அப்பா ஐயோ அடி பார்த்தா அடி பா இந்த தடவை அடிப்பா 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 அண்ணா இன்னொரு அடிச்சாரா அந்த அடியா இந்த அடியா ஆம்பளை தான் அடிக்க வர பொண்ணா அப்பா சரி ஓ இங்க அடிக்காதா செவல பார்த்து போகிறது இல்லை பூவாத்துல மாட்டி போ அது போனால் போகட்டும் அப்படியே என் பக்கம் யாராவது பேசிட்டாங்க யாராவது பேசிட்டா ஆமா நீ என்ன பண்ற இங்க டீ கடை வச்சிருப்பாங்க ஆமா நம்ம வந்து 19 பேர் 19 பேர் வந்திருக்கோம் ஆமா ஒன் டீ 5 ஷாட்டு மீதி 18 டீயை வாங்கி வந்து உன் கையாலே ஆள் பண்ணி எடுத்து கொடுத்துறா என் பக்கம் யாரா பேசுனா 16 அடி அடிக்கணும் ஆமா உன் பக்கம் யாரா பேசுனா ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் எந்த ராஜா என்ன ஆளு அடி முடிஞ்சிச்சு 16ல 3 போயிடுச்சு சரி அப்புறம் பேசுவோம் வாஜா அது வரமாகட்டும் கால தாம கூடாது ஐயா இது என்ன ஊரு என்ன அங்க என்ன லைட் வரும் என்ன ஜன கூட்டம் என்ன பந்தல் என்ன மொட்டு தடுறால இங்க என்ன நடப்பது தேடா திருநாளா இதை கேட்கிறியா எப்பா எந்நாட்டுக்கும் பொன்னாடாக வைக்கக்கூடிய இந்த சின்ன கொல்லியூர் என்று சொல்லும்படியான புண்ணிய நகரிலே இச்சகுல தெய்வமாக இருக்கும்படியான மாரியம்மனுக்காக வேண்டியும் மகா மதுரவீர சுவாமிக்காக வேண்டியும் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊரணி பொங்கல் வைத்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி அதோடு மட்டும் முடித்தால் பெருமை அல்ல பெருமை தராது அப்படி என்று சொல்லி திருக்கோயிலூர் தாலுக்காவை சேர்ந்த புதுப்பாளையம் ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு 2 இரவு நாடகம் இன்னைக்கு நாளைக்கு ஐயனுடைய புகையை சொல்ல வேண்டும் ஆமா ஐயனுடைய பெருமை சொல்ல வேண்டும் அப்படி 2 இரவு நாடகம் நடத்த வேண்டுமே என்று இந்த பெரியவர்கள் முன்னிலையில் நாங்களாம் நாடகம் நடிக்க சொட்ட
பொட்டை நான் தொடர்ந்து கேள்றேன். நீச்சல் அதை பொட்டை. ஐயோ விடுதலை தெரிஞ்ச பேர் நல்லா நாடக நடிகர். நீங்க நாடக நடிகர் நடிகர் அசல் ஆட்டக்காரர். என்ன யாருன்னு கேளு. யாரு? நான் தான் தாளகண்டா சொல்றேன். ஆட்டுல தாளகண்டா சொல்றா. இந்த நாடகத்தை யாரு எழுதுன்னு கேளண்டா. யாரா எழுது? நானா எழுதிக்கிட்டேன். டேய் இவனுக்கு இந்த நாடகத்தை நீ என்ன ஆடுவேன். என்ன ஆட்டக்காரன்? என்ன ஆடுறான்? நானா டிரைவர் கண்டாசூரன். ஃபர்ஸ்ட் டிரைவர் கண்டாசூரன், அப்புறம் இட்லி கண்டாசூரன். தேவர் கட்டாசூர் நாடகத்துடா இருக்குது. யாரு எழுதிட்ட? நானா எழுதிக்கிந்தேன். நீ எழுதிக்கிறியா? என்ன வேசாங்களா? யாருத்த? யாருதா? ஒரு வருஷம் ஆறுது. நாடக நடிகர். அசல் கட்டை கட்டி. அசல் கட்டை கட்டி. ஐயா இனிமே கட்டை கட்டாத. 2025 ஆண்டு பிறந்து விட்டது. ஆனா இனிமே கட்டை கட்டாத. கட்டி கட்டாத. இந்த பையன் கொட்டை வாங்கி கட்டி. கொட்டை வாங்கி எந்த பையன் கொட்டை வாங்கி ஆனெட்டு பெண்ணெட்டு ஆக மொத்தம் 16 பேர் அப்ப ஒரு கூட அடிச்சு ஆழ்த்து கொண்டு இவனை என்ன வேஷம்? நாடக நடிகர் சொல்லல. நீங்க என்ன வேஷம் ஆடுறீங்க நாடகத்துல? என்ன நாடகத்துல? கர்ணவாசோட சூரவாசம் வருது. சரி போனா போட்டா அப்படியே கட்டி தெரு விட்டு வெளியே வந்தா ஒரு சுத்து சுத்துனா கேவனுக்கு பெருமாடா சாயும். கேளுக்கு பெருமாட சாயமா. ஏன் என்ன? ஓ எப்படின்னா அதிர்ச்சி போய் அந்த கொதர்ச்சி கிளம்பி. ஓ இந்த சூரவாத அதிர்ச்சி போயிட்டு அந்த கொதர்ச்சி கிளம்பிடா. போடா போடா கம்மி. ஓடுற மிஷம் மல கையா. ஐயோ சேத்து பேத்துக்கு போடா. வருங்க நாளைக்கு. அட போடானா. அப்பா ஐயா அப்படி ஆனால் நாம் நாடகத்தை துவக்க வேண்டுமானால் ஆமா யாரு மனது வேண்டும்? ஆமா. யாரு துணி செய்ய வேண்டும்? அப்படி ஒரு கம்பெனி காரணம் இருக்கா? மதுரவீர சுவாமி காலில போய் ஊந்து கும்பிட்டு பாரு. அவர் நல்லாரான்னு பேசுவாரா? பேச மாட்டாரு. ஏன் பேசல? ஏன் ஊமசாமி கிடையாது. நமக்கெல்லாம் மறைமுகமாக இருந்து காட்டு. அதான் ஊமசாமி. ஆமா. இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். இந்த தெய்வம் மனுஷி வச்சாதான் அந்த தெய்வம் வெளியே வரும். ஓ வெளியே வரும். இவங்களை இல்ல இந்த சாமி மனுஷி வைக்கலாம். அது வராது. பூரா ஒட்டு புத்திர பூரா செல்வம். ஆமா. அதனால இந்த தெய்வம் இவங்களை தாய் தந்தையாக நினைத்து இவருடைய ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் விநாயகப் பெருமானை வணங்கி நான் சொல்லவா? ஆயிட்டு வாடா. அடுத்தபடியாக விநாயகப் பெருமானை வணங்கி சொல்லவா?
அந்த விழா பெருமாள் சேர்த்துட்டு நல்லது. பேசாத, பேசாத. வேண்டுமானது தேவி சரஸ்வதியே. அதிலே வேண்டுமான தெய்வத்தையெல்லாம் வேண்டியாகிவிட்டது. வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டி வணங்காகிவிட்டது. வாங்க வேண்டிய வரத்தையெல்லாம் வாழ்வோட பெற்றுக்கொண்டாய். வரமெல்லாம் பெற்றுக்கொண்டேன். சொல்லவா? வாஜியார் துளக்கம். வா. எல்லாம் வல்ல இறைவனாக வைக்கக்கூடிய வாழ்க்கை குடிய. சேலே, சேலே, சேலே. எல்லாம் வல்ல இறைவனாக வைக்கக்கூடிய வாழ்க்கை குடிய. திருமலையான் திரு அருளால் இந்த ஊரார் விருப்பப்படி ஊரார் விருப்பப்படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறதே. நாட்டியாக்காதெல்லாம் வர்றான். ஆமா. கன்னிமார் மகத்துவம் என்னும் கன்னிமார் மகத்துவம் என்னும் மகா மதுர வீர சுவாமி பிறப்பு. மகா மதுரவீர சுவாமி பிறப்பு. என்ன நாடகம்? கன்னிமார் மகத்துவம் என்னும் ஆஹா. அத மகா மதுர வீர மதுரவீர சுவாமி ஐயன் பிறப்பு. பிறப்பு. இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய காசி தேசத்தை ஆண்டு ஒருபடியான காசி மகாராஜ் வருகின்றார். அவரை கொண்டு கதை துவக்கம். அவர் கதை